ஹாய் கஸ்டமர்ஸ், நான் ஸ்டெல்லா. இந்த கஸ்டமர் பரிதாபங்கள் சீரீஸை நான் தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறேன். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது டிவிஎஸ் ஐக்யூப் ஸ்கூட்டரோட சர்வீஸ் பஞ்சாயத்தை பத்தி. சென்னை பம்மலை சேர்ந்த கார்த்திகேயன் 2022 வருடம் டிவிஎஸ் ஐக்யூப் ஸ்கூட்டரை வாங்கியிருக்காரு. அதை வாங்கியதால தனக்கு கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதா பிரச்சனைகளை அடுக்கினார். இது வந்து பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ப்ராப்ளமா வந்து வரும். மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் மாதிரியே டிராப் ஆயிடும். இதுக்கு வந்து கம்பெனில இருந்து வந்து எந்த ஒரு முடிவுமே வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு பலமுறை தாம்பரம் சானிட்டோரியம் எம்ஜி மோட்டார்ஸ் டிவிஎஸ் ஷோரூம்ல விட்டு பிரச்சனைகளை சொல்லியிருக்காரு. தாம்பரம் சானிட்டோரியம் தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு உள்ள ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்கு. காலையில உள்ள என்ட்ரி போடுறதோட சரி, அந்த வண்டியில வந்து கஸ்டமர் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெக்கவர் பண்ணிருக்காங்களா மெக்கானிக்ஸ் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கேட்டா தெரியவே தெரியாதுங்க. நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். நான் வந்து இதை கீப்பான் இது ஒரு 3 இயர்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மெயில் வந்துட்டு இருக்கும் கஸ்டமர் கேர் மெயில். என்னோட மெயில் உள்ள பாத்தீங்கன்னா மன உளைச்சலால் பல முறை நிறுவனத்துக்கு மெயில் அனுப்பியும் பலன் இல்லாததால் தன் முகநூல்ல போஸ்ட் போட்டிருந்தாரு கார்த்திகேயன். டிரான்ஸ்பரன்சியே கிடையாதுங்க அவங்களோட ரிப்போர்ட்ல. நீங்க ஒரு வண்டி கொண்டு சர்வீஸ் விட்டீங்கன்னா என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. லேபர் சார்ஜ்னு வெறும் 850 ரூபான்னு போட்டுருவாங்க. தொடர்ச்சி மட்டும் கொடுப்பாங்க அந்த இது போட்டு. ஒரு பக்கம் கேட்டா மறுபக்கமும் விசாரிக்கிற தான முறை. அப்படி அவர் சொன்ன பிரச்சனைகளை தாம்பரம் சானிட்டோரியம் எம்ஜி மோட்டார்ஸ் டிவிஎஸ் ஷோரூம் அதிகாரி விஜயகுமார் கிட்ட பேசினப்போ, சார் அவரோட ஷோரூம் வந்து மேனேஜர் கொடுத்து பேச சொல்லுங்க சார். எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்ன சார வர சொல்லுங்க, மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்ட பேச சொல்லுங்க. நான் கஸ்டமரே பேச சொல்லுங்க. நீங்க ஏன் ட்ரபிள் பண்றீங்க? அவர் வந்து பேசிக்கிறோம். பல காரணங்கள் இருந்தாலும் ப்ராப்ளம் சரி பண்ணாம ஒரு வண்டி சர்வீஸ் சென்டர்ல இருந்து வெளியே போக கூடாதுங்கிறது தான் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல். அது நடக்கலன்னா நிச்சயம் இது கன்சியூமர் ரைட்ஸ் வயலேஷன் தான். இது ஒரு கார்த்திகேயனுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். சீக்கிரமா இந்த இஷ்யூ சரியாகி கார்த்திகேயன் பீஸ் ஆஃப் மைண்டோட பைக் ரைட் பண்ணணும். அதுக்கு இந்த கம்பெனி சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும். ஓகே கஸ்டமர்ஸ், உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நான் அதையும் இந்த சீரீஸ்ல சேர்க்கிறேன். அப்புறம் உங்க ஃபீட்பேக்ஸும் முக்கியம். அவசியம் ஷேர் பண்ணுங்க. Until next episode, Stella signing off.